ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சி ப்ரோக்ராமிங்ல ஒரு முக்கியமான டாபிக் அரேஸ். அரேனா என்ன? ஸோ அரே வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு டெரைவ்டு டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா சிமிலரான டேட்டா ஐட்டம்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அரே. ஓகே, ஸோ சிமிலரான டேட்டா ஐட்டம்ஸ்னா என்ன? ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண போற டேட்டா ஐட்டம்ஸோட டேட்டா டைப் வந்து சேமா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஏங்கிற ஒரு அரே வந்து ஃபுல்லா இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுல வந்து ஒரே மாதிரி டேட்டா டைப் இருக்கு. ஸோ ஒரே மாதிரியான இன்டீஜர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, அடுத்த அரேல பிங்கிற அரேல எல்லாமே கேரக்டர்ஸா ஸ்டோர் பண்றோம். ஏங்கிறது ஒரு கேரக்டர், பிங்கிறது ஒரு கேரக்டர், சி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேரக்டர்ஸா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து கரெக்டா. சிங்கிற அரேல பாத்தீங்கன்னா ஏபி கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டீஜர் வேல்யூ, அதுக்கப்புறம் டெசிமல் வேல்யூ, ஸோ கேரக்டர் வேல்யூ, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது அரேல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் தான் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து அரே. ஸோ சிமிலரான டேட்டா ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் அரே. ஸோ அடுத்தது நம்ம வந்து எப்படி அரே வந்து டிக்ளேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் எழுதிக்குவோம், அதுக்கப்புறம் அரேயோட பேர் எழுதுவோம், அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டுட்டு அதுக்குள்ள வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ சைஸ் ஆஃப் அரேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல வந்து ஒரு 10 எலிமெண்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா 10ன்னு போடுவோம், 20ன்னா 20ன்னு போடுவோம், இல்ல 100ன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு 100ன்னா மேக்ஸிமம் சைஸ் 100 எடுத்துப்பீங்க. அதுக்கு கீழே 50 எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே, பட் மேக்ஸிமம் சைஸ் இங்க நம்ம கொடுத்துடணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். இதுதான் வந்து அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ டேட்டா டைப் வந்து இன்ட்னு கொடுத்துட்டோம், ஏன்னா நம்ம இன்டீஜர்ஸ் ஸ்டோர் பண்ண போறோம். அரேக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு இருக்கோம், அர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்து சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் 5. ஸோ மேக்ஸிமம் வந்து 5 எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த அரேல. ஸோ இந்த அரேக்கு வந்து கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் சைஸ் 5 அப்படிங்கிறப்போ ஒரு மெமரி அலோகேட் பண்ணும். அதுக்கு சைஸ் எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படின்னா 5 இன்டூ சைஸ் ஆஃப் இன்ட். ஸோ சைஸ் ஆஃப்ங்கிற ஆப்ரேட்டர் வந்து இந்த இன்ட்டோட சைஸை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இன்ட்டுக்கு வந்து சைஸ் என்னன்னா 2 பைட்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5 எலிமெண்ட்க்கு வந்து 2 பைட்ஸோட மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா 10 பைட்ஸ் அசைன் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு கம்பைலர் வந்து 10 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும் இந்த அரேக்காக. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் எப்படி வந்து ஒரு அரேயை வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இனிஷியலைஸ் அப்படின்னா, டிக்ளேர் அப்படிங்கிறப்போ அரே வந்து சும்மா பேரு சொல்லி அது எவ்வளோ சைஸுங்கிறது, எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்றது தான் டிக்ளரேஷன். இனிஷியலைஸ் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள என்னெல்லாம் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், கேரக்டரா இருக்கட்டும், இல்ல இன்டீஜர்ஸா இருக்கட்டும், இல்ல டெசிமல் வேல்யூஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி என்ன வேல்யூஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அதுக்கு அசைன் பண்றது தான் வந்து இனிஷியலைசேஷன் அரே. ஸோ இதுல 4 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா அர் ஆஃப் 5. ஸோ 5 சைஸை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம அந்த 5 எலிமெண்ட்டையும் வந்து அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம போட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மெத்தட் இனிஷியலைஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, உள்ள சைஸ் நம்ம மென்ஷன் பண்ண கூட தேவையில்லைங்க, நீங்க டைரக்டாவே வந்து அந்த எலிமெண்ட்ஸ் தான் எழுதிடலாம். ஸோ எழுதிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுவோம், int அர் ஆஃப் 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி விடுவோம். ஸோ இங்க 5 எலிமெண்ட் இருக்கிறதுனால ஸ்டார்டிங் எப்பவுமே இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அர் ஆஃப் 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு நம்ம 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிருப்போம். அடுத்து அர் ஆஃப் 1 அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் 2 அசைன் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தாங்க அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4, அது மாதிரி 5 எலிமெண்ட்ஸ் அசைன் பண்ற வரைக்கும் நம்ம இதை வந்து தனித்தனியா ஒன்னொன்னா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது மெத்தடு int அர் ஆஃப் 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கம்பைல் டைம்ல நம்ம வந்து கோடு எழுதும் போதே நம்ம இந்த வேல்யூஸை கொடுத்துருக்கோம் இந்த 3 மெத்தட்லையும். ஆனா இந்த 4வது மெத்தட்ல வந்து கோடு எழுதும் போதே நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் ஆஃப் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸை கெட் பண்ண போறோம். எப்போ கெட் பண்ண போறோம்? ரன் டைம்ல கெட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை வந்து கெட் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஐ வந்து 0 இனிஷியலைஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் i less than 5, i++. ஸோ எத்தனை தடவை இது வந்து 5 டைம்ஸ் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இந்த 5 டைம்ஸ் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு வேல்யூ கெட் பண்ணுவோம். ஸோ I = 0 அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0வா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அரேயோட வேல்யூ எடுத்துப்போம், நம்ம ரன் டைம்ல டைப் பண்ணுவோம். அடுத்தது ரெண்டாவது வேல்யூ ரன் டைம்ல கெட் பண்ணுவோம். மூணாவது வேல்யூ கெட் பண்ணுவோம். 5 வேல்யூ கெட் பண்ணுவோம் யூசர் கிட்ட இருந்து ரன் டைம்ல. இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, அரேஸ் எப்படி டிஃபைன் பண்றது, அரேஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, அரேஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல